சமீப காலமாக ஜென் ஜி தலைமுறை குறித்த செய்திகள் அதிகம் இடம்பெற்று வரும் நிலையில் ஜென் ஜி தலைமுறை என்றால் என்ன, ஜென் ஜி தலைமுறை செயல்பாடுகள் திருப்தி அளிக்கிறதா என்பது குறித்து எமது செய்தியாளர் கார்த்திக்கிடம் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஜென் ஜி தலைமுறைனா என்னன்னு தெரியுமா சார்? யார் அவங்கள என்னன்னு அழைக்கிறாங்க? இல்லை, பொதுவாக ஜென்ஜினா என்ன, நீங்கள் சொன்ன மாதிரி 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாமே ஜென்ஜியோட அந்த ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. சார், இப்போ அவங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செயல்பாடுனா எல்லாரும் மனுஷனுங்க தான். செயல்பாடில் ஐ டோன்ட் திங்க் என்ன அவங்களுக்கு தே ஆர் நாட் ரெடி டு லிசன் டு த எல்டர்ஸ். தட் இஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பேசிக் இந்தியனோட கலாச்சாரம் இருக்குல்ல, அது பேசிக் அவங்க மைண்டில் இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வைங்க, ஜென்ஜியில் தான் மேக்ஸிமம் டைவர்சஸும் இருக்குது. என்ன காரணம்? யார் பேச்சும் கேட்கறது இல்லை. இதுதான் பிரச்சனை. பெரியவங்களோட பேச்சு கேளுங்க, எல்லாரும் நல்லா இருக்கும். அப்போ இருக்கிற அஃபெக்ஷன் இப்போ இல்லை. கமர்ஷியலான உலகம். இப்போ நம்ம பெத்த பிள்ளைகளே அஃபெக்ஷன் இல்லாத உலகமாக மாறிடுச்சு. முன்னாடி இருக்க ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுடைய இது பார்க்கும்போது ஜென்சி அதிகமாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸில் இருக்காங்க. சோசியல் மீடியாஸில் வரக்கூடியதை அதுதான் ட்ரூன்னு சொல்லிட்டு நம்பி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அது மெயின் ரீசன். நீங்கள் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செஞ்சுரி சேஞ்ச் ஆயிருச்சு. மேபி அந்த ஜென்ரேஷன் கேப் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே டெக்னாலஜி வைஸாக அப்டேட் ஆயிடுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சோஷியல் மீடியா பேஸ் பண்ணி தான் எல்லாமே இதாயிருச்சு. ஸோ முந்தைய தலைமுறைக்கும் உங்க தலைமுறைக்கும் நீங்க பெட்டருங்கிறீங்களா மோசங்கிறீங்களா? அது ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்ல முடியும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இப்போ டிவர்ஸ் லவ் அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம 90s அவங்களோட பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. இப்போ ஓவரா அவங்க என்னன்னா இன்ஸ்டாகிராம் அதெல்லாமே பார்த்துட்டு இதுதான் லவ்ன்ற ஒரு கட்டமைப்புக்கு வந்துடுறாங்க. இதுதான் ஃபீலிங்ஸ், இதுதான் அஃபெக்ஷன் அந்த மாதிரின்ட்டு. ஜென்சி தலைமுறையினர் நமது கலாச்சாரத்தை விட்டுவிடக்கூடாது என்று பெரியவர்களும் ஜெனரேஷன் கேப், சோசியல் மீடியா பேஸ் பண்ணியே எல்லாமே இருப்பதாக இளைஞர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர்.